திடீர்னு இந்த திராவிடியா பசங்கள்லாம் அந்த திராவிடியா பசங்கள்லாம் என்ன நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு வந்து பெரும் தொண்டாற்றியது போல் இந்த மலகாசனை தூக்கி பிடிச்சிட்டு அலைகிறானுங்க. இந்த மலகாசன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலங்களில் வந்து இவர் வந்து தமிழுக்கு வந்து பெரிய தொண்டாற்றினாரான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாட்டை சீரழித்து இந்த மலகாசனுக்கு பெரும் பங்கு உண்டு சினிமா மூலமாக. ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்களோட உதடோடு வச்சு முத்தம் கொடுக்குற காட்சியை வந்து திரைப்படத்தில் வச்சதில் முதன்மையாக நிற்கிறவர் இந்த மலகாசன். அதாவது படிக்கும் மாணவிகள் கல்லூரி மாணவிகள் மத்தியில் இந்த காதல் என்ற விஷத்தை புகுத்தியதில் பெரும் பங்கு இந்த மலகாசனுக்கு உண்டு. இன்றைக்கி இவர் என்ன பண்ணுறாரு, ராஜ்யசபாவில் போயிட்டு நம்ம நிர்மலா சீதாராமன் வந்து சொல்லியிருந்தாங்க. எப்போ சொன்னாங்கன்னா, திமுக எம்பிக்கள் வந்து பாஜக எதிர்க்கும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க தமிழுக்கு வந்து எதிரானவர்கள் என்று பாஜக சொல்லும் பொழுது நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க, நீங்கள் தந்தைன்னு கூப்பிட்றீங்களே அந்த ஈவே ராமசாமி எனும் பெரியார், அவர் வந்து சொன்னார் தமிழை வந்து காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார். 1967 உலகத்தமிழ் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் முட்டாள்கள் அப்படின்னு சொன்னார். தமிழ் வந்து உங்களுக்கு வந்து பிச்சை எடுக்க கூட உதவாது, தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது, ஆங்கிலம் தான் உங்களை வந்து உயர்த்தும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை சொன்னாங்க. அன்னைக்கு வந்து இவர் வந்து நடிகை பின்னாடி முந்தானி பிடிச்சிட்டு நடிகை பின்னாடி காலன் கிட்ட அலைஞ்சிட்டு இருந்தார். இப்போ ராஜ்யசபாவுக்கு போயிட்டு இவர் வந்து கருத்து கூந்தல் சொல்லிட்டு அலைகிறாரு. கடுப்பாக இருக்குல்ல. என்னென்னா இவர் சொல்கிறாரு தமிழ் வந்து பிச்சை எடுக்க இதாகாது, இந்தியும் ஆங்கிலம் இது இந்தி தான் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னை பொறுத்தவரை உனக்கு இந்த எம்பி சீட்டு பிச்சை எப்படி கிடச்சிச்சு? கோபாலபுரத்து வாசலில் போயிட்டு எவன் காலையாவது கழுவினியா, இல்லை அங்கே போய் பிச்சை எடுத்தியா, இல்லை அந்த கக்கூஸ் அடப்படுத்தியா? எதனால் உனக்கு இந்த எம்பி சீட்டு கொடுத்தாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில்? வாரிசு அரசியலை ஒழிப்பேன், மையமாக செயல்படுன்னு சொல்லிட்டு கோபாலபுரத்தில் போயிட்டு குப்பையிலிட்டு இருக்கியே. நீ எல்லாம் வந்து ராஜ்யசபாவில் வந்து தமிழை பற்றிலாம் பேசலாமா? இன்னும் சொல்லப்போனால் இந்த தமிழ் வந்து பிச்சை எடுக்க உதவாதுன்னு சொன்னது யாருன்னா உன்னுடைய அப்பன்களில் ஒருவனான அந்த ஈவே ராமசாமி எனும் சொரியான் எனும் பெரியார் தான். ஏன்னா அவர் தான் சொன்னார் தமிழ் வந்து பிச்சை எடுக்க கூட உதவாது அப்படின்ட்டு. தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார். தமிழ் வந்து திருக்குறளை தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம் அப்படின்னு சொன்னார். அப்பேற்பட்ட அயோக்கியனை வந்து தந்தைன்னு சொல்லிட்டு அலைகிற உன் அப்பனில் ஒருத்தர் அவனும் உண்டு. ஏன் அப்பனில் ஒருத்தர் சொன்ன நீங்கள் தான் சொல்லிட்டு இந்த இவன் செபஸ்டியன் சீமாலாம் சொல்கிறான் பார்த்தீங்களா, இந்த பயங்கரவாதியை வந்து பாஷா அப்பன்னு சொன்னால் இப்போ நீங்களாம் பல பேர் அப்பன்னு சொல்லிட்டு அலைகிறவனுங்க. ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தால் அப்படி பேசியிருக்க மாட்டீங்க. நீங்கள்லாம் ஒருத்தர் மட்டும் அப்பனை நினச்சிருந்தா அப்படி பேசியிருக்க மாட்டீங்க. இதை சொல்லுவாங்க விருந்தாளிக்கு பிறந்தவங்களும் இப்படி தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஒருத்தர் அங்கே. அப்பேற்பட்ட நீ வந்து இதை பற்றி ஃபஸ்ட்டு உனக்கு வந்து தமிழ் கலாச்சாரம் ஏதாவது உனக்கு ஒன்றை இருக்கா? ஒன்றாவது இருக்கா? ஒரு பொண்டாட்டி ஒன்று வாழ துப்பு இருக்கா உனக்கு? எத்தனை பொண்டாட்டி, எத்தனை வப்பாட்டி? கர்நாடகா மேலே பெரிய அயோக்கியண்டா நீ வந்து சொல்லிகிட்டு இருக்க தமிழ் கலாச்சாரத்தை பற்றி, தமிழை பற்றி. சாத்தான் வேதம் ஓதலாம், அது கூட தப்பு இல்லை, மன்னிச்சிடலாம். ஆனால் ஒன்றை மாதிரி அயோக்கிய பசங்களாம் தமிழை பற்றி பேசுகிறீங்க பற்றியா? உன்னால் என்ன செய்ய முடிஞ்சு தமிழ்நாட்டுக்கு, தமிழகத்துக்கு உன்னால் என்ன பிரயோஜனம்? ஏதாவது ஒன்று சொல்லு பார்ப்போம். அந்த காலத்து இளைஞர் சமுதாயத்தை சீரழித்ததில் முக்கிய பங்கு உனக்கு உண்டு. இந்த கால அரசியலை கெடுத்ததில் முக்கிய பங்கு உனக்கு உண்டு. ஒரே ஒரு ஓட்டுக்காக, ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக உன்னை நம்பி வந்த இளைஞர் பட்டாளத்தை, உன்னை நம்பி வந்த சமுதாயத்தை, உன்னை நம்பி வந்த ரசிகர்களை நற்றாத்தில் விட்டுவிட்டு ஒரே ஒரு எம்பி சீட்டு பிச்சைக்காண்டி விட்டு உன்னை நாய் சொல்லக்கூடாதுல்ல. நீ அப்பேற்பட்ட நீ தமிழை பற்றிலாம் பேசிட்டலையா? சரியா? ஆனால் இவன் பேச கூட மன்னிச்சிடலாம். இவன் என்னமோ பெரிய புரட்சியாளன் மாதிரி தூக்கி பிடிச்சி அலையிறானுங்க பாருங்க திராவிடிய பசங்க. அவனுங்களை நினச்சாது இன்னும் கடுப்பாக இருக்குது. டேய் அவன் என்ன பேசுகிறான் யோசிச்சு சொன்னது பூரா உங்கள் தலைவரடா. நீங்கள் அப்பன்னு சொல்லிட்டு அலைஞ்சிங்களே, உங்கள் அப்பனில் பலரில் ஒருத்தனாக இருக்கான் பாரு அந்த ஈவே ராமசாமி பெரியார், அவன் தான் ஃபஸ்ட்டு சொன்னது தமிழ் வந்து பிச்சை எடுக்க கூட உதவாது அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் வந்து நிர்மலா சீதாராமனை குறை சொல்வதற்கு முன் அதை சொன்னதுக்கு மூல காரணமாக இருந்த அந்த ஈவே ராமசாமி செருப்பால் அடிச்சுட்டு அப்புறம் இவங்க வந்து குறை சொல்லுங்கள். அங்கே வந்து இந்த அம்மாவை நீங்கள் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த அம்மா சொன்னது தப்புன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதை சொன்னது யார்? அவன் வேறு என்னென்ன சொன்னான்?
அதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து அங்கே செருப்பால் அடிச்சுட்டு அப்புறம் இங்கே வந்து காலில் விழுந்து கதறுங்க. இந்த இவனெல்லாம் நம்பிட்டு நீங்கள்லாம் வந்து பேசிட்டு இருக்காதீங்கடா. பொண்டாட்டி உங்கள் பொண்டாட்டி உங்கள் சொந்தம் இல்லாமல் போயிடுவாடா.